மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் எல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் செந்தமிழ் வணக்கங்கள். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை அன்றைக்கு மாலை மணி 4:28 அளவிலே பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே கும்ப ராசிக்கு ராகு வருகின்றார். அதே நேரம் உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே சிம்ம ராசிக்கு கேது வருகின்றார். இவைகள் பின்னோக்கி செல்கின்ற கிரகம். மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருகின்றார், கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு செல்கின்றார். இப்படி வருவதனாலே பின்னோக்கி செல்கின்ற இந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தால் தான் நமது வாழ்க்கையிலே நாம் முன்னோக்கி செல்ல வழிபிறக்கிறது என்பதை இப்பொழுது நாம் உணர்ந்திருக்கின்றோம். மக்களெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த ராகு கேது பேச்சு இப்பொழுது வந்துவிட்டது. ராகுவை போல கொடுப்பானும் இல்லை, கேதுவை போல கெடுப்பானும் இல்லை என்பது பழமொழி. சரி, இதை பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன நினைவு வரும்? ராகு என்பவர் ஒரு கொடை வள்ளலை போலவும், கேது என்பவர் ஏதோ கெடுதல் செய்பவர் போலவும் நமக்கு தோன்றும். ஆனால் அப்படி நாம் நினைக்கக்கூடாது. ராகு உள்ளபடியே கொடை வள்ளல் தான். ராகு திசை நடந்தால் யோக திசை என்பார்கள். மிக அற்புதமான பலன்கள் பலருக்கும் வந்திருப்பதை அனுபவத்திலே நான் பார்த்திருக்கின்றேன். கேது என்பவர் ஞானகாரகன். லக்னத்தில் ஒருவருக்கு கேது இருந்தால் ஞானம் விருத்திக்கும், உலக புகழ்பெற்ற அளவுக்கு வருவார். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ராஜகிரகமாக விளங்கக்கூடிய அந்த ஞானகாரகனாக விளங்கும் கேதுவை நாம் கெடுப்பான் என்று சொல்லக்கூடாது. ஆகையினாலே கேதுவை போல கிடைப்பானும் இல்லை என்று நாம் சொல்லலாம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லதவர் ஆவதும் தீயவர் ஆவதும் அன்னை வளர்ப்பதில்லை என்று ஒரு பாடல் உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது எந்த கிரகமும் நல்ல கிரகம்தான் வானில் உதிக்கையிலே அது நல்லது என்பதும் நல்லது செய்வதும் தீயது செய்வதும் நாம் வணங்கி மகிழையிலே என்று நான் சொல்லுவது வழக்கம். எதிரியாக இருந்தால் கூட நாம் கைகூப்பி தொழுதால் அவர் நண்பராக மாறிவிடுகிறார் அல்லவா? அதை போல எந்த கிரகமாக இருந்தாலும் நீங்கள் அதற்குரிய வழிபாடுகளை மேற்கொண்டால் ராகு கேதுக்கள் கிள்ளி கொடுக்காமல் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் ஆற்றலை வழங்கும். அப்படிப்பட்ட அந்த யோகம் தரும் ராகுவும் கேதுவும் இப்பொழுது பயிற்சியாகி வருகின்ற பொழுது பணமழையிலே ராகு நன்றாக பலம் பெற்றிருப்பவர்களுக்கு யோகம் தரும் விதத்திலே அமைந்திருந்தால் பணமழையிலே நினைவார்கள், பாசமழையிலே நினைவார்கள். தினந்தோறும் அவர்களுக்கு திருநாளாகவே காட்சியளிக்கும். அது மட்டுமல்ல, தொழிலிலே லாபம், தொட்டது துலங்குகின்ற வாய்ப்பு, அரசியல் பொதுநலத்திலே தனி முத்திரையை பதிக்கின்ற விதம், தலைமை பதவிகள் என்றெல்லாம் வரப்போகிறது. அகில உலக புகழ் கிடைக்கும் அளவுக்கு ராகு கேதுக்களின் ஆதிக்கம் ஒருவருக்கு பலம் பெற்றிருந்தால் இருக்கும். சுய ஜாதகத்திலே 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களிலே ராகு கேதுக்களின் ஆதிக்கம் இருந்தால் சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம் ராகு கேதுகளுக்கு இடையில் இருந்தாலும் அதே போல தோஷம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ராகு கேதுகளுக்குரிய சர்ப்பசாந்தியை முறைப்படி செய்தால் அந்த ராகு கேதுக்களால் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ராகு கேதுகளுக்கு சுயபலமற்ற கிரகம் என்றும், நிழற்கிரகம் என்றும், சாயா கிரகம் என்றும், அது தன்னிச்சையாக இயங்காமல் ஒரு கிரக வீட்டிலே இருக்கின்ற பொழுது அந்த வீட்டுக்காரனுடைய பலனை கொடுக்கும் என்றெல்லாம் சொல்வது வழக்கம். பொதுவாகவே சுயபலமற்ற கிரகம் சொந்த வீடு இல்லாத கிரகம் என்கிறார். நீங்கள் நடைமுறையில் பார்த்தால் கூட ராகு கேதுக்கள் என்பது நாக கிரகம், பாம்பு கிரகம் என்று நாம் சொல்வது வழக்கம். பாம்புக்கென்று தனியாக வீடு இல்லை. ஆனால் பாம்பு கரையான் புற்றில் போய் குடியிருக்கும். கரையான் புற்று கட்டி வைத்து விட்டு அது வெளியே பின்னாலே அந்த துவாரத்தின் வழியாகவே பாம்பு சென்று அங்கே குடியிருக்கும். ஆகையினாலே தன் வீடு இல்லாமல் வேறொரு வீட்டிலே இருந்து ஆதிக்கம் செலுத்துவது போல இந்த ராகு கேதுக்களும் நமக்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்திற்குரிய ஆதிக்கத்தை செலுத்தும். இப்பொழுது கும்பத்திலே சனி வீட்டில் இருப்பதனாலே ராகு சனிக்குரிய பலனையும் சேர்த்து கொடுக்கலாம். பொதுவாகவே ராகுவுக்கு உளுந்து, கேதுவிற்கு கொள்ளு என்று நவதானியத்திலே தானியங்களை வகுத்திருக்கின்றார்கள். ஒரு பாம்பு காடு கரைகளில் நாம் செல்கின்ற பொழுது பார்க்கலாம். அந்த காட்டிலே இருக்கக்கூடிய புற்களுக்கு நடுவிலே, தாவரங்களுக்கு நடுவிலே ஒரு நல்ல பாம்பு இருந்தால், அது குட்டி போடும் சூழ்நிலையில் இருந்தால் அந்த இடத்திலே மிக அற்புதமாக ஒரு உளுந்து வாடை நமக்கு வரும். உளுந்து வறுத்த வாடை வந்தாலே அந்த இடத்தில் பாம்பு இருக்கிறது என்று பொருள். அதே போல அதனால் தான் ராகுவுக்கு உளுந்து என்று தானியத்தையும் கேதுவிற்கு கொள்ளு என்றும் வைத்தார்கள். இதை வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு செல்கின்ற பொழுது நாம் அவற்றை ஒரு தாம்பாளத்திலே வைத்து நமக்குரிய வயதுக்கேற்ற ரூபாய்களை வைத்து அங்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தானமாகவெல்லாம் கொடுக்கலாம். இப்படி இந்த ராகு கேதுகளுக்கு எண்ணற்ற கோயில்கள் தமிழகமெங்கும் இருக்கின்றன. புற்றுக்கோயில்களுக்கு செல்லலாம். சர்ப்ப விநாயகர் கோயில் என்று இருக்கிறது. இல்லை என்றால் விநாயகருக்கு பக்கத்தில் சர்ப்பம் இருக்கும் விதத்திலே இருக்கிற ஆலயங்களுக்கு செல்லலாம். அது மட்டுமல்ல, திருநாகேஸ்வரம்,
திருப்பாம்புரம். திருப்பாம்புரம் இழந்ததையெல்லாம் பெறக்கூடிய இடம். சிவபெருமான் கழுத்தில் இருந்த பாம்பு தரையிலே விழுந்து மீண்டும் சிவனை அடைந்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது. அவற்றை பற்றி உங்களுக்கு நான் தனியாக தினசரி பலன்களிலே சொல்வேன். திருப்பாம்புரம் இருக்கிறது. பிறகு பேரையூர், ஆதிசேஷன் பூஜை செய்த பேரையூர் புதுக்கோட்டை மாவட்டத்திலே மிக அற்புதமான ஸ்தலம், நாகஸ்தலம் இருக்கிறது. பிறகு கீழப்பெரும்பள்ளம் என்று வானகிரி பக்கத்திலே, அதாவது அது பூம்புகார் கரையிலே இருக்கின்றது கீழப்பெரும்பள்ளம். திருக்காளகஸ்தி இருக்கின்றது, சங்கரன் கோவில், திருச்செங்கோடு, நயினார் கோவில், நாகர்கோவில், ராமேஸ்வரம் என்றெல்லாம் இருக்கின்றது. சரி, இங்கெல்லாம் செல்ல முடியாதவர்கள் என்ன செய்வது என்றால், நவகிரகத்திலே உள்ள ராகுகேதுக்களை நாம் வழிபடலாம். சிவாலயங்கள் தோறும் இருக்கும். பொதுவாக இந்த ராகுகேதுக்கள் குடும்பஸ்தானத்திலே இருந்தாலும் 2ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களில் எல்லாம் இருந்தால் திருமண தடை உருவாகும். புத்திர பேரிலும் மிக தாமதங்கள் ஏற்படலாம். கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள் வந்து கொண்டே இருக்கும். தொழிலிலே இழப்புகளும் விரயங்களும் வந்து சேரும். நிம்மதி இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிவிடும். அப்படி இருந்தால் இந்த சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டியது அவசியமாகும். பொதுவாக இந்த சர்ப்ப கிரகங்களின் பேச்சு காலத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். வியாழன் தன் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார். 11/5/2025 மிதுன ராசிக்கு குரு வருகின்றார். வருகின்ற குருவினுடைய பார்வை இந்த ராகுவின் மீது பதிவதனாலே கொஞ்சம் ராகு கூடிய தீய பலன்களிலிருந்து கொஞ்சம் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் விதத்திலே அமைகின்றது. 8/10/2025 அன்று கடகராசியிலே குரு உச்சம் பெறுகின்றார். அதற்கு பின்னாலே வாக்கிய கணித ரீதியாக 6/3/2026 மீன ராசிக்கு சனி பயிற்சியாகி செல்கின்றார். இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் நாம் இந்த ராகுகேது பேச்சு பலன்களை பார்க்க வேண்டும். பொதுவாக இந்த ராகுகேது பேச்சின் விளைவாக தங்கம், வெள்ளி போன்றவற்றினுடைய விலை நினைக்க இயலாத அளவு உயரப்போகின்றது. அது மட்டுமல்ல, எரிவாயு, டீசல், பெட்ரோலின் விலைகளும் உயரலாம். இடம்பூமியினுடைய விலையும் உயர்வை காணப்போகின்றது. அது மட்டுமல்ல, அரசியல் களம் சூடுபிடிக்கும். கட்சி தாவல்களும் கடைசி நேரத்திலே கூட்டணிகளில் மாற்றங்கள் இப்படியெல்லாம் கூட வரலாம். ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே பல புதுமைகள் நடைபெறப் போகின்றது. நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோள் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான் என்பது ஒரு பழமொழி. எனவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ராகுகேது பேச்சின் விளைவாக அற்புத பலன் பெறும் ராசிகள் என்று எடுத்துக்கொண்டால் மேஷம், கன்னி, தனுசு. அதற்கு பின்னாலே குரு பார்வையினாலே விருச்சிகம், கன்னி, மகரம் ஆகியவை பலம் பெறுகின்றன. இந்த ராசிகள் எங்களாக மற்ற ராசிகளுக்கு நன்மைகள் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக நன்மைகள் கிடைக்கும். வழிபாட்டின் மூலமாக கிடைக்கும். அதற்காகத்தான் நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோள் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான் என்று ஒரு பழமொழி. எனவே நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் பார்த்து நீங்கள் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய அந்த நாகஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து யோக பலம் பெற்ற நாளிலே சென்று வழிபட்டு வந்தால் எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் என்று சொல்லி இனி உங்களுக்கு 12 ராசிகளுக்கான பலன்களை இப்பொழுது வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 12ஆம் இடத்தில் இதுவரை சஞ்சரித்து வந்த ராகு இப்பொழுது லாபஸ்தானத்திற்கு வருகின்றார். பொதுவாகவே வாழ்க்கைக்கு தேவை பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை திருப்தியாக தருகின்ற இடம் என்ன என்றால் லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்திலே ராகு இருக்கின்ற பொழுது பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மனதில் எதை நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய எடுத்த முயற்சிகள் எல்லாம் கைகூடும். சகோதரத்தோடு ஒற்றுமை நிலவும். குடும்பம், வீடு வாங்க வேண்டும், இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டால் அது நடைபெறும். தொழில் வளமும் மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த ராகு கேது பேச்சு உங்களுக்கு நல்ல பயிற்சி. 5ஆம் இடத்திலே கேது இருப்பதால் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க அல்லது பிள்ளைகள் வழியிலே சுப செலவுகள் ஏற்படக்கூடிய சூழலையும் உருவாக்கும். இந்த ராகுகேது பேச்சின் விளைவாக நீங்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் என்று எடுத்துக்கொண்டால் துர்க்கையை நீங்கள் வாரந்தோறும் வழிபடலாம். ஆனால் திருப்பாம்புரம் சென்று வழிபட்டு வந்தால் நல்ல திருப்பங்கள் நிறைவேறும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராகு 10ஆம் இடத்திற்கு வருகின்றார். தொழில் வளம் மிகச் சிறப்பாக இருக்கப் போகிறது. பாதியில் இந்த தொழில், மூடிக்கிடந்த தொழில் இப்பொழுது திறப்பு விழா நடத்தி பார்ப்பீர்கள். நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் 4ஆம் இடத்திலே கேது. ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள், அச்சுறுத்தல்கள் வரலாம். இருந்தாலும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அது மட்டுமல்ல, 10இல் ராகு இருப்பதனாலே பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் நல்ல உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த 1.5 ஆண்டு காலமும், அதாவது 18 மாதங்களும் மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு வாய்க்கும். சனியோடு சேர்ந்திருக்கின்றார். குரு பார்வைக்கு பின்னாலே மிகுந்த நன்மைகளை காண்பீர்கள். 11/5/2025 குரு பயிற்சியாகி மிதுனத்திற்கு குரு செல்கின்ற பொழுது அதன் பார்வை ராகுவின் மீது பதிகின்ற பொழுது அற்புதமான பலன் உங்களுக்கு வந்து சேரும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். நல்லவைகள் எல்லாம் நடைபெற வேண்டுமானால் நீங்கள் ரிஷபராசி என்பதனாலே வேந்தன்பட்டி என்ற ஒரு அழகான ஊர் இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய நெய் நந்தீஸ்வரரை நீங்கள் வழிபட்டு வந்தால் நினைத்தது நிறைவேறும்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராகு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். 9லே ராகு இருந்தால் பொன் பொருள்கள் அதிகரிக்கும் என்று சொல்வார்கள். எனவே பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும், குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும், இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உங்கள் ராசிக்கு குரு வந்த பின்னாலே, அதாவது மே 11க்கு மேல் அந்த குருவின் பார்வை ராகுவில் பதிவதனாலே மிகுந்த நன்மைகளை காணப்போகின்றீர்கள். அதற்கு பின்னாலே அதிசார குருவாக வந்து குரு கடகத்திற்கு வரும் பொழுதும் உங்களுக்கு 8/10/2025 2ஆம் இடத்திற்கு குரு வருகின்றார். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்களை காணப்போகின்றீர்கள். முன்னோர்கள் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. உத்தியோகத்திலே உடன் இருப்பவர்களின் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். நீங்கள் நினைத்தது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இந்த ராகுகேது பேச்சின் விளைவாக நன்மைகளை அடைய சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகில் உள்ள இரணியூரில் இருக்கும் ஆட்கொண்டநாதர் சிவபுரம் தேவியை பூக்கொண்டும் பாக்கொண்டும் வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். இப்பொழுது அஷ்டமத்திலே ராகவும் வருகின்றது. இருந்தாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குருவினுடைய பார்வை வந்த பின்னாலே 11/5/2025 மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை வந்த பின்னாலே அஷ்டமத்து ராகுவின் ஆதிக்கத்திலிருந்து கொஞ்சம் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் உங்கள் ராசிக்கே 8/10/2025 குரு பயிற்சியாகி வருகின்றார். குரு உச்சம் பெறுகின்றார். உச்சம் பெற்ற குருவால் அச்சமில்லாத வாழ்க்கை அமையும். அது மட்டுமல்ல, 6/3/2026 அஷ்டமத்து சனி விலகுகிறது. வாக்கிய கணித ரீதியான இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றி வைக்கப் போகின்றது. இதுவரை கடந்த சில வருடங்களாக இருந்த தடையாக இருந்த காரியங்கள் தானாக நடைபெறும். திருமண முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரும். உத்தியோகம் தொழிலே கணிசமான தொகை கைகளிலே புரளும். இந்த ராகுகேது பயிற்சி மேலும் உங்களுக்கு இனிமை சேர்க்க நீங்கள் திருவக்கரை சென்று வக்கரகாளி அம்மனை வழிபட்டு வருவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே கேது, 7ஆம் இடத்திலே ராகு. சப்தமத்தில் ராகு கேது இருந்தால் குடும்பத்திலே கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். இருந்தாலும் பல வாய்ப்புகள் உங்களுக்கு வாயில் தேடி வரும். குரு பகவான் 10லிருந்து 11ஆம் இடத்திற்கு செல்லப் போகின்றார். பிறகு 12ஆம் இடத்திற்கும் வருகின்றார். சனி பேச்சியாகி அஷ்டமத்திற்கு செல்லப் போகிறது. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் வரை உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். 6/3/2026 முதல் உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி அடியெடுத்து வைக்கின்றார். அதுவரை உங்களுக்கு ராகு கேதுக்கள் உங்களுக்கு நன்மைகளையே வழங்கும் என்றாலும் கூட ஒவ்வொன்றையும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். அனுபவஸ்தர்களின் ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும். அதே நேரத்திலே உங்களுக்கு ஆன்மீக பெரியோர்களின் ஆட்சியையும் நீங்கள் பெற்றுக்கொள்வது நல்லது. இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படலாம். ஜென்மக்கேதுவாக இருப்பதால் ஆன்மீகத்தின் மூலம் லௌகீகத்தை நீங்கள் சிறப்பாக அமைத்துக் கொள்ள இயலும். உங்களுக்குரிய வழிபாடாக தஞ்சை பெரிய பெரிய கோயிலுக்கு சென்று அங்குள்ள சத்த அர்ச்சனைகள் செய்து வராகியையும் வழிபட்டு வருவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராகு கேது பேச்சு என்று எடுத்துக்கொண்டால் இதுவரை இருந்த கேது இப்பொழுது 12ஆம் இடத்திற்கு செல்கின்றார். 7லே இருந்த ராகு 6ஆம் இடத்திற்கு வருகின்றார். பொதுவாக ராகு கேதுக்களுடைய வரவு 3, 6, 11 இருந்தால் மிகுந்த நன்மை தரும் என்பார்கள். எனவே மிகுந்த நன்மையை பெறும் ராசியாக உங்கள் ராசி இருக்கின்றது. தொட்டது துலங்கும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அலுவலகத்திலே மரியாதை கிடைக்கும். நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். திருமண முயற்சிகளில் கூட இதுவரை இருந்த தடைகள் அகலும். 10ஆம் இடத்திற்கு குரு வருகிறாரே, பதவியில் மாற்றமுண்டோ என்று நினைக்க வேண்டாம். உண்மைதான். 11/5/2025 10ல் குரு வருகின்ற பொழுது நல்ல முன்னேற்றம். நீங்கள் எதிர்பார்த்த தலைமை பதவிகள் உங்களுக்கு வரலாம். உத்தியோகத்திலே நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்து விடுவீர்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை படிப்படியாக குறைந்து கவலைகள் தீரும். ஆனால் ராகுகேது பேச்சியின் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த ஓரிரு திங்களுக்குள் சர்ப்பசாந்தி பரிகாரங்களை முறையாக செய்து கொள்வது நல்லது. மேலும் கதிராமங்கலம் வனதுர்க்கியை நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ராகு 11ஆம் ராகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வருகின்றார். 6லிருந்து 5க்கு வந்து விட்டார். அதே நேரத்தில் கேது லாபஸ்தானம் 11ஆம் இடத்திற்கு வருகின்றார். அதே நேரத்திலே குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கப் போகின்றார். மே 11 முதல் குரு பார்வை பதிகின்றதனாலே மே 11க்கு மேல் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். கடந்த ஆண்டில் பட்ட கவலைகள் எல்லாம் இப்பொழுது மாறப்போகின்றது. எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். இடமாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் வரலாம். புதிய நபர்கள் கூட்டாளிகளாக சேர்ந்து தொழிலை வளப்படுத்துவார்கள். இதுவரை இருந்த பணக்கவலைகள் இனி நீங்கும். மனக்கவலையும் நீங்கும். உடல் ஆரோக்கியம் சீராகி உற்சாகப்படுத்தும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசைகளும் நிறைவேறலாம். இந்த ராகுகேது பேச்சு உங்களுக்கு நன்மை தரும்
தரும் விதத்திலேயே அமைகின்றது. இது மேலும் நன்மை தரும் விதத்தில் உங்களுக்கு அமைய வைரவன்பட்டி என்ற ஒரு அற்புதமான ஊர் திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகிலே இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மார்த்தாண்ட பைரவரை வழிபட்டால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வரும். தக்க விதத்தில் நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராகு கேது பயிற்சி நன்மை தருகின்ற விதத்திலேயே இருக்கின்றது. 4ஆம் இடத்திலே அர்த்தாஷ்டம ராகுவாக இருக்கிறாரே, எப்படி நன்மை செய்யும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். சனியும் 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். ஆனால் குருவினுடைய பார்வை ராசியில் பதிகிறது. குரு பயிற்சிக்கு பின்னாலே மறுபடி அந்த குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதியாவிட்டாலும் கூட ராகு சனி மீது பதிகின்றது. 11/5/2025 மிதுன குருவின் பார்வை ராகு மீதும் சனி மீதும் பதிகின்றது. பிறகு அதிச்சாரமாக குரு உச்சம் பெற்று 8/10/2025 கடகத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். எனவே தொடர்ந்து உங்களுக்கு நற்பலன்கள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். தொழிலும் உத்தியோகத்திலும் உங்களுக்கு கணிசமான தொகை கைகளில் பொருளும். தலைமை பதவிகள் தானாக வந்து சேரலாம். நண்பர்கள் நல்ல தகவலை தருவார்கள். கல்யாணம் போன்ற காரியங்கள் சுபகாரியங்கள் இல்லத்திலே நடைபெறும். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். உத்தியோக ரீதியாக வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை நீங்கள் சுயஜாதக ரீதியாக ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வது நல்லது. பொதுவாக இந்த ராகு கேதுக்களின் ஆதிக்கம் இந்த பயிற்சி மிகுந்த நன்மைகளை உங்களுக்கு வழங்கும். 10ல் கேது இருப்பதனாலே தொழிலே மிகுந்த முன்னேற்றத்தை காணப்போகின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமைய புதுக்கோட்டை மாவட்டம் பேரையூரில் இருக்கும் ஆதிசேஷன் பூஜை செய்த நாகநாதர் கோயில் ஸ்தலத்திற்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ராசியை ராகு பார்க்கின்றார். பின்னோக்கி பார்க்கிறார். ராகுவிற்கு பார்வை என்று எடுத்துக்கொண்டால் 3, 7, 11 லாபஸ்தானத்திலே அவர் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்கிறதுனாலே உங்களுக்கு மிக அற்புதமான வளர்ச்சி அடையப் போகின்றீர்கள். தொழிலே நீங்கள் தொட்டது துலங்கும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகம் கிடைக்கிறது. அதே நேரம் 9ஆம் இடத்திலே கேது இருப்பதனாலே பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். பொது வாழ்விலே இருப்பவர்கள் புதிய சிந்தனையில் அவர்கள் செயல்பட்டு வெற்றி காணப் போகின்றார்கள். மேலும் குரு பார்வையும் உங்களுக்கு பதிகிறது. 11/5/2025 சப்தமஸ்தானத்திலே வரக்கூடிய, அதாவது குரு மிதுனத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். குரு பார்க்கக்கூடிய நன்மை என்பதனாலே இந்த குரு பயிற்சியின் விளைவாகவும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். பிறகு உங்களுக்கு அடுத்த குரு பயிற்சி உச்சம் பெற்று இருக்கிறார். ராசிநாதன் உச்சம் பெற்ற அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட உச்சம் பெற்ற குருவால் அச்சமில்லாத வாழ்க்கை உங்களுக்கு அமையும். எனவே உங்களுக்கு கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். உத்தியோகத்திலே புதிய திருப்பங்கள் ஏற்படலாம். அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் அல்லது அயல் மாநிலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அது கைகூடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இழந்த பதவியை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. உங்களுக்கு இந்த ராகு கேதுக்களால் மிகுந்த நன்மைகள் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் திருக்காளகஸ்தி சென்று வழிபட்டு வரலாம். கீழ பெரும்பள்ளம் சென்றும் வழிபட்டு வரலாம். கேது ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். கீர்த்தியும் புகழும் கூடும். மகர ராசினர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ராகு 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்திலும் இருக்கிறார். அஷ்டமத்தில் கேது வருவதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். மருத்துவ செலவுகள் உண்டு. என்ன இருந்தாலும் மனக்கலக்கம் தரும் செயல்கள் 1-2 நடைபெறத்தான் செய்யும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மாற்றங்கள் வரலாம். 2ல் ராகு இருப்பதால் பொருளாதாரம் திருப்தியாக இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருந்தாலும் கூட மன அமைதி குறைவாகவே இருக்கும். எனவே இந்த 1.5 ஆண்டு காலங்களும் நீங்கள் நிம்மதிக்காக அலைய வேண்டிய சூழல் கூட உருவாகலாம். எனவே எதுவும் திட்டமிட்டு செய்ய நினைத்தால் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு செய்வதோடு நீங்கள் ஆன்மீக பணியிலும் ஈடுபட வேண்டும். ஆன்மீகத்திலும் அதிகம் ஈடுபட வேண்டும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வருவது நல்லது. ராகுகேதுகளுக்கு பிரீதியை தொடர்ந்து செய்வதன் மூலம் நன்மைகளை காண இயலும். பொதுவாக உங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய வட திருக்கடையூரில் இருக்கும் அந்த அபிராமி அம்மன் அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் சிறப்பான ஆலயம். வில்லிவாக்கம் என்ற இடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கு வாய்ப்பிருக்கும் பொழுது சென்று வழிபட்டு வாருங்கள். உள்ளூரில் இருக்கக்கூடிய துர்க்கையை நீங்கள் வழிபட்டாலும் துயரங்கள் தீரும். கும்பராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு 7லே கேது. இல்லறத்தில் கொஞ்சம்
பிரச்சனைகள் வரலாம். குடும்பத்திலே சில குழப்பங்கள் வரலாம். ஒரு சிலருக்கு உத்தியோகத்திலே திடீர் மாற்றங்கள் வீண் வழிகளுக்கு ஆளாக கூட நேரிடும். இருந்தாலும் கும்பராகு குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ராகு கேது இரண்டும் 7லும் இதிலும் இருப்பது போல் ஜென்மத்தில் ராகுவும் 7ல் கேதுவும் இருப்பதனாலே சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள். எனவே ராகு கேது பேச்சுக்கு பின்னால் ஓரிரு மாதங்களுக்குள் நீங்கள் சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. யோகபலம் பெற்ற நாளிலே அனுகூல ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ராசியிலேயே இருக்கும் சனி இந்த ஆண்டு பயிற்சியாக போகின்றார். அதாவது 6/3/2026 வாக்கிய கணித ரீதியாக முழுமையாக பயிற்சியாகி ஜென்மச்சனி விலகுகிறது. எனவே அதற்கு பின்னால் அற்புதமான பலன்களை காணப்போகின்றீர்கள். பொதுவாக ஜென்ம ராகுவாக இருப்பதனாலே இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், வாகன மாற்றம் போன்றவைகள் வரலாம். குடும்பத்திலே மற்றவர்களை நம்பி நீங்கள் செய்த காரியங்கள் ஒரு சில நடைபெறாமல் போனாலும் கூட நீங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு வாழ வேண்டிய சூழல் உருவாகப் போகிறது. இந்த ராகு மேலும் நற்பலன்களை உங்களுக்கு வழங்க பட்டமங்கலம் என்ற ஒரு அற்புதமான கஷேத்திரம் இருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய பட்டமங்கலத்தில் உள்ள குருவையும் வழிபட்டு அங்குள்ள நவகிரகத்தில் உள்ள ராகு கேதுக்களையும் வழிபடுவது நல்லது. மீனராசினியர்களே, உங்களுக்கு மிக அற்புதமான நேரம். ராகு 12ஆம் இடத்திற்கு வந்துவிட்டார். கடந்த 1.5 ஆண்டு காலமாக உங்களுடைய ராசியில் இருந்து மனக்கவலைகளையும் கொடுத்திருக்கலாம், பணக்கவலையையும் கொடுத்திருக்கலாம், தீட்டிய திட்டங்களையெல்லாம் நடைபெறாமலும் செய்திருக்கலாம். எதில் எந்த முயற்சி செய்தாலும் அதில் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருந்திருக்கும். 7லே கேது இருந்திருக்கும். 7ல் இருந்த கேதுவால் இல்லறத்தில் பல தொல்லைகள் வந்திருக்கலாம். 3ஆம் நபரின் குறுக்கீட்டால் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலிருந்து விடுபட்டு நல்ல பலன்களை இப்பொழுது காணப்போகின்றீர்கள். பொதுவாக ராகு பேச்சுக்கு பின்னாலே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றங்கள் வரலாம். நல்ல உத்தியோகத்தில் நல்ல பதவிகள் உங்களுக்கு, பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பும் உண்டு. நேர்முக தேர்தலில் வெற்றி கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். புத சுக்கிர யோகத்தோடு இந்த ராகு கேது பேச்சு நடைபெறுவதனாலே ஆடை ஆபரண சேர்க்கை, குழந்தைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் அல்லது வீடு வாங்க வேண்டும் என்ற திட்டம் இருந்தால் அதுவும் கூட நிறைவேறலாம். சுப செலவுகள் அதிகரிக்கும் விதத்திலேயே இந்த ராகு கேதுக்களின் ஆதிக்கம் இருக்கின்றது. 6ஆம் இடத்திலே கேது இருப்பதனாலே வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை அடையப் போகின்றீர்கள். புகழ்பெற்றவர்களின் பட்டியலில் உங்கள் பெயரும் இடம்பெறப் போகின்றது. உங்கள் வாழ்க்கை வளமாக காரைக்குடி அருகில் உள்ள மாத்தூர் என்ற ஊர், கொங்கண முனிவர் மாற்று பார்த்த ஊர், அங்கு இருக்கக்கூடிய மகிழமரத்தடி முனீஸ்வரர், ஐநூற்றீஸ்வரர், பெரிய நாயகி அம்மனை வழிபடுவதோடு மாப்பிள்ளை நந்தியையும் வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க, பொன்னும் பொருளும் போற்றுகிற செல்வாக்கும் இன்னும் பெருகிய இயல்பாக வளம் கிடைக்க, ராகு கேதுக்களின் ஆதிக்கத்தால் நன்மைகள் வந்து சேர எனது இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். வணக்கம்.